ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? காலையில் 10 மணி ஸ்நாக்ஸ்க்காக பிளாக் கிரேப்ஸை கழுகி அது பாக்ஸில் பேக் பண்ணியிருக்கேன். மதிய லஞ்சுக்கு ரைஸ் வெரைட்டியில் இன்னைக்கு கார்லிக் ரைஸ் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு தண்ணியை கொதிக்க வச்சு உப்பு போட்டு அதை ரைஸை வேக விட்டு வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு பெரிய 2 பூண்டு எடுத்து நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷான வெங்காயத்தால் தோட்டத்தில் இருந்து கட் பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் சூடான பேனில் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு ஆட் பண்ணுறேன். பூண்டை 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு 1 கியூப் மேகி மசாலா ஆட் பண்ணுறேன். சில்லி ஃப்ளெக்ஸும் வெங்காயத்தாலும் ஆட் பண்ணி 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரைஸையும் உள்ள ஆட் பண்ணி உப்பு பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபைனலாக கொஞ்சம் வெங்காயத்தாலையும் தூவிட்டோம்னா சூப்பரான கார்லிக் ரைஸ் ரெடி. இதுக்கு தொட்டுக்கிட்ட பன்னீரில் ஒரு டிக்கா பண்ண போகிறேன். பன்னீரை கட் பண்ணி எடுத்து தேவையான மசாலாக்கள் போட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், உப்பு, லெமன் ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்ல சூடான எண்ணெயில் கொஞ்சமாக பரத்தி வச்சு 2 சைடு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான டிக்கா ரெடி. அதையும் பாக்ஸில் பேக் பண்ணியிருந்தேன். ரெடி பண்ணி வச்சிருந்த லஞ்சுக்கும் பாக்ஸில் பேக் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு கார்லிக் ஃப்ளேவர் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த லஞ்ச் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு மெனு என்னன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.